வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம அகோபிலம் யாத்திரை பற்றி எப்படி போகணும் அதை பற்றியான முழு விபரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அகோபிலம் இது 108 திவ்ய தேசங்களில் 97வது திவ்ய தேசம். பொதுவாக மற்ற திவ்ய தேசங்களை கம்பேர் பண்ணும்போது அகோபிலம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம ஈஸியாக போய் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ஈஸியாகவும் நம்மளால் போய் பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு போய் பார்க்கும்போது தான் இது நம்ம ஈஸியாக போய் அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவில் அகோபிலம் சென்னையிலிருந்து எப்படி அகோபிலத்துக்கு நம்ம போகிறது, ஸோ அதுக்கான என்னென்ன பாதைகள் இருக்குது, எப்படி போனால் நம்ம எளிமையாக போய் நரசிம்மரை நம்மளால் போய் வணங்க முடியும் அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அகோபிலம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் நந்தியால் என்ற டிஸ்ட்ரிக்டில் அமைந்திருக்கு. இந்த நந்தியால் என்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அகோபிலத்துக்கு நம்ம சென்னையிலிருந்து டைரெக்டாக ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே கிடையாது. நம்ம எய்தர் நந்தியாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலகட்டா அங்கே போயிட்டு தான் அலகட்டாலிருந்து தான் நம்ம அகோபிலத்துக்கு போக முடியும். நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் அலகட்டா போயிட்டு அலகட்டாலிருந்து தான் நம்மளால் நந்தியாவில் இருக்கக்கூடிய அகோபிலத்துக்கு நம்ம போய் பார்க்க முடியும். இந்த அலகட்டாக்கு நம்ம எப்படி போக போகிறோம் சென்னையிலிருந்து, அதை நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். இதை நான் 2 பிரிவாக பிரிக்கிறேன். ஒன்று நீங்கள் ட்ரெயின் மூலியமாகவும் பஸ் மூலியமாகவும் நீங்கள் போகிறது, இன்னொன்று கார் மூலியமாக நம்ம போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினில் எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ட்ரெயினில் நம்ம எப்படி போக போகிறது தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அலகட்டா போகிறதுக்கும் நம்மளுக்கு டைரெக்டாக இங்கேருந்து ட்ரெயின் கிடையாது. நம்ம அலகட்டா போகணும் அப்படின்னா எய்தர் நம்ம கடப்பா போகணும், இல்லை அப்படின்னா தாடிப்பத்திரி போகணும். இந்த 2 ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போயிட்டு இங்கிருந்து நம்ம பஸ்ஸு மூலயமா நம்ம அலகட்டா போகணும். இப்படி தான் நம்ம அலகட்டா போய் சேர முடியும். ஸோ இதை நான் 2 ரூட்டாக நான் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அதுபடி போகலாம். முதல்ல நீங்கள் சென்னை சென்ட்ரல்லிருந்து நீங்கள் கடப்பா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு கடப்பா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் கடப்பா பஸ் ஸ்டாண்டு போயிட்டு கடப்பா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் அலகட்டாக்கு பஸ்ஸில் போகணும். இதுதான் ஒரு வழியான வழி. ஸோ நீங்கள் அலகட்டாக்கு போகணும் அப்படின்னா கடப்பாலிருந்து நீங்கள் கடப்பா அலகட்டாக்கு பஸ் பிடிச்சி நீங்கள் அலகட்டாக்கு போகணும். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா இன்னொரு ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே சென்னை சென்ட்ரல்லிருந்து நீங்கள் தாடிப்பத்திரி ரயில்வே ஸ்டேஷன் அங்கே போயிட்டு அங்கிருந்து நீங்கள் தாடிப்பத்திரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்பவும் அலகட்டா பஸ்ஸு அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தாடிப்பத்திரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அலகட்டாக்கு பஸ் பிடிச்சி நீங்கள் அலகட்டாக்கு போயிடலாம். இப்படி நீங்கள் கடப்பாலிருந்தும் அலகட்டாக்கு போகலாம். இல்லை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாடிப்பத்திரியிலிருந்தும் நீங்கள் அலகட்டாக்கு போகலாம். அலகட்டாக்கு போனதுக்கப்புறம் அலகட்டாலிருந்து நீங்கள் அகோபிலத்துக்கு போகிறதுக்கு அலகட்டாலேருந்து உங்களுக்கு பஸ் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே பஸ் இப்போ இருக்குது. நீங்கள் அலகட்டாலிருந்து அகோபிலம் பஸ்ஸு பிடிச்சி நீங்கள் அகோபிலத்துக்கு நீங்கள் சென்று சேரலாம். பொதுவாகவே இந்த ட்ரெயின் அண்ட் பஸ் நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நாட்கள் உங்களுக்கு அதிகமாக ஆகும். இல்லை எனக்கு அவ்வளவு நாட்கள்லாம் எனக்கு தேவைப்படாது, நான் சீக்கிரமாக போய் பார்க்கணும் அப்படின்னா 2 நாளில் இப்போ வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே அண்ட் சண்டேயில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ காரில் ட்ராவல் பண்ணுறதுனா எப்படி போகலான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சனிக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு நீங்கள் உங்களோட பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பதி ரேணிகுண்டா இந்த ரூட், அதாவது நீங்கள் திருத்தணி போயிட்டு திருத்தணிலேருந்து திருப்பதி ரேணிகுண்டா ரூட் வழியாக நீங்கள் டைரெக்டாக கடப்பா போய் கடப்பாலிருந்து நீங்கள் அகோபிலம் நீங்கள் சென்று சேரலாம். இப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா காலையில் 4 மணிக்கு நீங்கள் கிளம்புனீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் அகோபிலமே போய் சென்று சேர்ந்துடலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 7 to 8 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அகோபிலம் போய் சேரலாம். ஸோ இப்படி நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு 2 நாட்களுக்குள்ளே அகோபிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே நீங்கள் போய் பார்க்க முடியும். இந்த அகோபிலத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அகோபிலம் எங்கே அமைந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு வனப்பகுதி, ஒரு காடுகள் நிறைந்த இடத்துல இருக்குது. இந்த காடு நல்லமலா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லமலா காடுகள், இதற்கு நடுவில் இந்த அமைந்துள்ளது தான் இந்த அழகான ஒரு திவ்ய தேசம் அகோபிலம். இங்கே 1 அல்ல 2 அல்ல 9 விதமான நவ நரசிம்மர் கோயில்கள் இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு திவ்ய தேசம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உரிய ஒவ்வொரு நரசிம்மராக பெருமாள் இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறாரு. பொதுவாகவே 9 நவகிரக தோஷங்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக இங்கே போய் பெருமாளை வணங்குறது மூலயமா எல்லா விதமான ஒட்டுமொத்த 9 கிரகங்களுக்குமே இங்கே ஒவ்வொரு நரசிம்மராக பெருமாள் இருக்கிறதுனால நவகிரக தோஷங்கள் எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த 9 நரசிம்மரை என்னென்ன பெயர்களால் வணங்கப்படுது அப்படின்றது தான் இப்போ இந்த ஷார்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, நான் தமிழ்லேயும் போட்டிருக்கேன்.
ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நரசிம்மர் இங்கே வந்து இருக்கார். இந்த 9 நரசிம்மர் கோயில்களை எப்படி பிரித்து பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 நரசிம்மர் கோயில் வந்து காட்டுக்குள்ளே அமைந்திருக்கு. அதை தவிர 3 நரசிம்மர் கோயில் வந்து மலைக்கு மேலே, அப்பர் அகோபிலம்னு சொல்லுவாங்க, மலைக்கு மேலே, மலை மேலே சென்று நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை தவிர 4 நரசிம்மர் கோயில் கீழே இருக்குது, லோயர் அகோபிலம் சொல்லுவாங்க, கீழே இருக்குது. இந்த 9 நரசிம்மர்களையும் தவிர 10வதாக லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலும் இங்கே இருக்குது. ஸோ மொத்தம் நவநரசிம்மரோடையும் சேர்த்து 10 நரசிம்மரை நம்ம இங்கே சென்று வணங்க முடியும். ஸோ இப்போது எப்படி வந்து அகோபிலத்துக்கு வர்றதுக்கான பயணமாக வந்து நம்மளுக்கு புரிஞ்சுது. இப்போ அகோபிலம் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த நரசிம்மரை எப்படி போய் நம்ம வணங்கலாம் அப்படின்றத ஒவ்வொரு நரசிம்மரை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து எதை இப்படி தான் பார்க்கணும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த நரசிம்மரை வேணாலும் நீங்கள் முதல்ல போய் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி வழி ஈஸியாக இருக்கும். நான் எப்படி போய் வணங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நரசிம்மர் சத்திரவடா நரசிம்மர். இந்த நரசிம்மர் நவகிரகங்களில் கேதுக்குரிய நரசிம்மர் ஆவார். ரொம்ப ஒரு அழகான ஒரு கோயில். இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா சத்திரவடா நரசிம்மரை நம்மளால் சேவிக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் பெருமாள் வந்து மடி மேலே வந்து தாளம் போட்ட நிலையில் அமர்ந்திருக்கிறாரு. நரசிம்மாவதாரம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே நரசிம்ம பெருமாள் இசை மீது ஆர்வம் கொண்டு பெருமாள் வந்து இங்கே 2 பேர் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருவருடைய இசை மீது அவர் ஆர்வம் கொண்டு அங்கே வந்து இவர் தாளம் போட்டு அமர்ந்த நிலையிலாக இங்கே சொல்லப்படுறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்து கையில் வந்து மடி மீது தாளம் போட்ட நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகான நரசிம்மர். இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு இயற்கையாகவே இசை ரொம்ப பிடிக்கும். இந்த நரசிம்மரை நம்ம வணங்கினதுக்கப்புறம் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் நம்ம வந்து சென்று போனால், இங்கிருந்து பக்கத்தில் நம்ம போனோன்னா 2வது அடுத்த நரசிம்மராக சொல்லப்படுறது யோகானந்த நரசிம்மர். இவர் நவகிரகங்களில் சனிக்குரிய நரசிம்மர் ஆவார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயில் தான் யோகானந்த நரசிம்மருடைய கோயில். இது சத்திரவடா நரசிம்மர் கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம், இல்லை வந்து வண்டியில் நம்ம போனோம்னா நம்ம இந்த நரசிம்மர் கோயிலை நம்ம சென்று அடைய முடியும். இந்த நரசிம்மர் சனி கிரகத்தால் யாருக்குன்னா ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, 7.5 சனி நடக்குது, இல்லை வேறு ஏதாவது சனி தசை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நரசிம்மரை வணங்குறது மூலயமா சனியால் ஏற்படுகின்ற உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையும். பொதுவாகவே உங்களுக்கு இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, இப்படி சனி திசைகள். ஸோ சனி பகவானால் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை சனி இப்போ நடக்கக்கூடிய உங்களுக்கு சனி திசை வந்து சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக இங்கே வந்து நரசிம்மரை வந்து நீங்கள் கும்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சனியால் ஏற்படுகின்ற தாக்கம் வந்து உங்களுக்கு குறையும். இந்த 2 நரசிம்மர் கோயிலையும் நீங்கள் பார்த்து வணங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்தது உங்களுடைய நரசிம்மர் பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். பொதுவாக அகோபிலத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே வந்து தங்குறதுக்கான இடமும் சரி, சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸும் வந்து உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, நிறைய இருக்காது உங்களுக்கு. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக அங்கங்கே ரொம்ப வெரி கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் பார்க்கணும். சிட்டிஸ் மாதிரியோ இல்லை மற்ற நம்ம திவ்ய தேசங்களுக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அகோபிலத்தில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான உங்களுடைய ஃபுட்டு, உங்களுடைய அக்கமடேஷன்ஸ், நீங்கள் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இருக்கணும். இல்லை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே இங்கே யாருனா இருக்கிறாங்கனாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரலாம். ஹோட்டல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபுட்ஸும் இருக்காது. ஸோ பிராமின் ஹோட்டல்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுட்டு ஓரளவுக்கு கிடைக்கிது. இப்போ பழைய முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நம்ம 2 நரசிம்மர் கோயில் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நரசிம்மரை போய் பார்க்க வேண்டிய நேரம். இப்போ அடுத்த முதல் 2 நரசிம்மரை பார்த்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம காட்டுக்குள்ளே போகிறதுக்கான பயணத்திட்டம் தான் இது. எப்படி இதுக்கு காட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய நார்மலாக வரக்கூடிய நம்மளுடைய காரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வெஹிக்கலோ நம்மளோட வண்டிகள் இங்கே போகாது. இங்கே இருக்கக்கூடிய ஜீப் மூலயமா தான் போக முடியும். ஏன்னா இந்த 2 நரசிம்மர், அதாவது பாவன நரசிம்மரும் அதுக்கப்புறம் பார்கவா நரசிம்மர், இந்த 2 நரசிம்மரை பார்க்குறதுக்கான அந்த வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக கடுமையான வழி. நிறைய பாறைகள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஜீப்
ஜீப் மூலயமா தான் நம்ம இங்கே போக முடியும். இந்த ஜீப்பும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜீப்பில் கிட்டத்தட்ட 7 பேர் போகக்கூடிய ஜீப் இது. இதில் நீங்கள் ஒருத்தர் இல்லை 2 பேர் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஜீப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஜீப்போடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2500லேருந்து 3000 ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்குள்ளே வந்து போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா ரோடு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எங்கே பார்த்தாலும் ஒரே மண், தூசி, கல், பாறைகள் இருக்கும். ஸோ இவங்களால் மட்டும்தான் இந்த டிரைவர் மட்டும்தான் இவங்க போயிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வர முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஜீப்பை நம்ம எடுக்கணும்னா குறைஞ்சது நம்ம ஒரு 7 பேர் வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து குறையும். 7 பேர் கொண்ட இந்த ஜீப்பில் நம்ம போகும்போது முதல்ல நம்ம உள்ள காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவான நரசிம்மர், இவர் நவகிரகங்களில் புதனுக்குரிய நரசிம்மர் ஆவார். அவரை போய் நம்ம பார்க்க முடியும். இந்த நரசிம்மருடைய வரலாறும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நரசிம்மர் வந்து இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமியோடைய பேர் செஞ்சுலக்ஷ்மி தாயார். இங்கே மகாலட்சுமி ஒரு வேடவருக்கு வந்து ஒரு மகளாக பிறந்து அதுக்கப்புறம் நரசிம்மர் இங்கே மகாலட்சுமியை மணந்த இடம் இது. இங்கே நரசிம்மர் வேடவர்களின் மாப்பிள்ளையாக கருதப்படுவார். ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு மட்டும் பலி கொடுக்கின்ற பழக்கம் இருக்குது. ஸோ மற்ற நரசிம்மர் கோயில்லையோ இல்லை மற்ற கோயில்கள்லையோ நரசிம்மருக்கு வந்து பலியிடுற பழக்கம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு மட்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பலியிட்டு அவரை வணங்குகின்ற முறை இருக்குது. ஸோ இந்த காட்டுக்குள்ளே 1 மணி நேரம் பயணம் நம்ம தாண்டி வந்தோன்னா ரொம்ப ஒரு அழகான பாவான நரசிம்மர் கோயில் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ஒரு அழகான கோயில் இது. வந்து நம்ம இந்த ஜீப்பு மூலிமா வந்தால் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும். இங்கே பாவான நரசிம்மரை நம்ம பார்த்துட்டு திரும்பவும் ரிட்டர்ன் இதே ஜீப்பில் நம்ம போய் அதே வெளியே அந்த செக் போஸ்ட் வெளியே வந்து இங்கிருந்து நம்ம அடுத்தது பார்கவா நரசிம்மரை போய் பார்க்க முடியும். பார்கவா நரசிம்மர், இந்த நரசிம்மர் நவகிரகங்களில் சூரியனுக்குரிய நரசிம்மர் ஆவார். இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை பரசுராமர் வழிபட்ட இடமாகவும் இங்கே பரசுராமர் அமைத்த தீர்த்த குளம் இங்கே இருக்குது. இந்த தீர்த்த குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் மூலயமா தான் இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு அன்றாடம் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. இதுவும் காட்டுக்குள்ளே போய் தான் நம்மளால் போக முடியும். ஸோ நம்ம பாவன நரசிம்மரை பார்த்துட்டு வந்த அதே ஜீப் மூலயமா தான் நம்ம இங்கே வந்து பார்கவா நரசிம்மரையும் பார்க்க முடியும். பொதுவாகவே இந்த பாவன நரசிம்மரையும் சரி பார்கவா நரசிம்மரையும் பார்க்குறதுக்கு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளால் இரவு நேரங்கள்லையோ இல்லை வந்து காலையில் நேரங்களிலும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து உங்களுக்கு மாலை வந்து 5 மணிக்குள்ளே நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங்குள்ளே நீங்கள் இந்த 2த்தையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடணும். ஏன்னா அதை விட்டு அதோட அடுத்த நாள் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இது காட்டுக்குள்ளே போகிறதுனால உங்களுக்கு வந்து வெளிச்சம் இருக்காது, உங்களுக்கு பொதுவாகவே சிக்னலும் நெட்வொர்க்கும் கிடைக்காது. நம்ம வந்து இந்த ஜீப்பு மூலயமா போகிறதுனால வெளிச்சம் இருக்கும்போதே போயிட்டு வர்றது தான் நல்லது. ஸோ இதுதான் வந்து ஒரு அழகான பார்கவ நரசிம்மருடைய கோயில். ஸோ இங்கே பார்கவ நரசிம்மரை நம்ம வந்து வணங்கிட்டு இதே ஜீப்பு மூலயமா நம்ம போனோம் அப்படின்னா கொண்டு போயிட்டு நம்மளை வந்து அகோபிலமோட மெயினில் கொண்டு போய் இவங்க விட்டுருவாங்க. ஸோ இந்த காட்டுக்குள்ளே பார்க்க வேண்டிய இந்த 2 நரசிம்மர் கோயில் இவங்க மூலயமா ஜீப்பு மூலயமா மட்டும்தான் நம்மளால் போய் பார்க்க முடியும். இந்த 4 நரசிம்மர் கோயிலே நம்ம பார்த்துட்டு இந்த லிஸ்ட்டில் இந்த நவ நரசிம்மர் கோயில்களில் இல்லாத ஒரு நரசிம்மர் கோயில் பக்கத்திலே அகோபிலத்திலேயே இருக்குது. இந்த நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மராக இங்கே நமக்கு வந்து பெருமாள் இங்கே காட்சி கொடுக்குறாரு. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் நரசிம்ம பெருமாள் தாயார் அமிர்தவள்ளி தாயார். ஸோ மற்ற 4 நரசிம்மரோடய சேர்த்து இந்த நரசிம்மரையும் நம்ம பார்த்து முடித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளில் நம்ம வந்து 5 நரசிம்மரை நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். இந்த 5 நரசிம்மரையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கான பயணத்தை நம்ம முடிச்சுட்டு அடுத்த நாள் இன்னும் இருக்கக்கூடிய 5 நரசிம்மரையும் நம்ம பார்க்க முடியும். நவ நரசிம்மர் கோயிலில் இந்த நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் வரமாட்டாங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இன்னொரு நரசிம்மர் கோயில். இதை நம்ம இந்த 5 நரசிம்மர் கோயிலை இன்னைக்கு பார்த்துவிட்டு அடுத்த நாள் காலையில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மிச்சம் 5 நரசிம்மர் கோயிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 நாளில் நம்ம இந்த எல்லா நரசிம்மர் கோயிலையும் பார்க்க முடியும். அடுத்த நாள் காலையில் இது 2வது நாளுக்கான பயணத்திட்டம். இந்த 2வது நாளில் காலையில் ஒரு 6 மணிக்கு நம்மளுடைய பயணத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 5 நரசிம்மர் கோயிலையும் நம்ம பார்த்துட்டு அன்றைக்கி இரவு நம்ம வந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். 9 நரசிம்மர் கோயிலில் 4 நரசிம்மரை முதல் நாள் நம்ம பார்த்தோம். லக்ஷ்மி நரசிம்மரை சேர்க்காம அடுத்த இருக்கக்கூடிய 5 நரசிம்மரை எப்படி நம்ம பார்க்க போகிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 5வதாக இருக்கக்கூடிய நரசிம்மர் அகோபில நரசிம்மர். இந்த நரசிம்மர் நவகிரகங்களில் குருக்கான நரசிம்மர். நீங்கள் 108 திவ்ய தேசங்களில் இங்கே அகோபிலம் இருக்கக்கூடிய 9 நரசிம்மரில் நீங்கள் வந்து திவ்ய தேசமாக கருதப்படுறது இந்த அகோபில திவ்ய தேசம், அகோபில நரசிம்மர். இவர் தான் 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய 97வது திவ்ய தேசம். அதாவது இந்த மற்ற 9 நரசிம்மரையும்
ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப எது இதில் வந்து திவ்ய தேசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அகோபில நரசிம்மர். இந்த 5வது இடம் அகோபில நரசிம்மர் தான் இங்கே 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. மற்ற நரசிம்மரும் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயில்களாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் அகோபில நரசிம்மர். இவருக்கு இன்னொரு பேர் உக்ர நரசிம்மர். இங்கே பிரகலாதனுக்கு அவர் காட்சி கொடுத்த இடம். சுயம்பு மூர்த்தியாக சுவாமி இங்கே வந்து பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த இடம். இன்னும் கோயில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கோபுரங்கள்லாம் கொண்டு இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு குகைக்குள்ளே நரசிம்மர் கோயில் இருக்குது. ஸோ இந்த குகைக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா சுயம்பு மூர்த்தியாக சுவாமி இங்கே நரசிம்மர் சுவாமி இங்கே எழுந்தருள் இருக்கிறார். இங்கே பிரகலாதனுக்கு அருள் பாலித்த இடமாக இங்கே கருதப்படுது. இந்த நரசிம்மரை நம்ம பார்த்துட்டு இதுக்கப்புறம் 3 நரசிம்மர் கோயில் மலைக்கு மேலே இருக்குது. அப்பர் அகோபிலம் சொல்லக்கூடிய 3 நரசிம்மர் கோயில். இப்போ நம்ம அடுத்தது மலை மேலே ட்ரெக்கிங் ஏரி, அதாவது மலை மேலே ஏறி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக மலை மேலே ஏற முடியாதவங்க வயதானவர்கள்லாம் வராங்க அப்படின்னா இவர்களுக்கு இங்கே டோலி ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து 2000, 2500, 3000 இதுக்கு ஏற்ற போல் இங்கே டோலி இருக்குது. இவங்க ஹெல்ப் மூலயமா நீங்கள் மலை மேலே இருக்கக்கூடிய 3 நரசிம்மர் கோயிலையும் நம்ம போய் பார்க்க முடியும். மொத்தம் இந்த மலையில் போய் நம்ம வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த பார்க்குறதுக்கு பாதை வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் இருக்கும், இரும்பு பாதைகள் இருக்கும். அதை தவிர வந்து கொஞ்சம் கற்கள் நிறைந்த பாதைகள் இருக்கும். அதை தாண்டி வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் மாதிரியும் இருக்கும். நீங்கள் எளிமையாக போய் பார்க்க முடியும். முடியாதவங்க டோலி ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. நீங்கள் வாங்கிக்கலாம். நடந்து போக முடிஞ்சவங்க நீங்கள் நடந்து போய் இங்கே இருக்கக்கூடிய மற்ற இருக்கக்கூடிய 3 நரசிம்மரும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற 6வதாக இருக்கக்கூடிய நரசிம்மர் வராக நரசிம்மர். இங்கே நரசிம்ம பெருமாள் வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர். இந்த நரசிம்மர் நவகிரகங்களில் ராகுக்குரிய நரசிம்மர் ஆவார். ரொம்ப ஒரு அழகான ஒரு கோயில் இது. வந்து அந்த மலைக்கு மேலே நம்ம நடந்து வந்தோடனே வராக மூர்த்தியாக இங்கே நரசிம்ம சுவாமி இங்கே காட்சி கொடுக்குறாரு. இங்கே நரசிம்மரை நம்ம வந்து வணங்கிட்டு இங்கிருந்து அடுத்தது இன்னும் மேலே நம்ம பயணம் செஞ்சு போனோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய 2 நரசிம்மரை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு அழகான ஒரு நல்லமலா ஃபாரஸ்ட், இந்த காட்டுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திவ்ய தேசமாக தான் இந்த அகோபிலம் இருக்குது. அடுத்தது 7வதாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நரசிம்மர். இவர் வந்து பேர் ஜுவால நரசிம்மர். அதாவது இது நவகிரகங்களில் செவ்வாய்க்குரிய நரசிம்மர் ஆவார். இங்கே தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் இரண்யனை சம்ஹாரம் பண்ண இடம் தான் ஜுவால நரசிம்மராக இங்கே காட்சி கொடுக்குறாரு. எப்போவுமே இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடம் வந்து குளுமையாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து சுவாமி வந்து ஜுவாலையாக ஒரு உக்ரத்தன்மையில் இருக்கிறாரு. இப்போ இங்கே வந்து மூலஸ்தானத்தில் உள்ளே போய் நம்ம சுவாமியை பார்த்தாலும் மடியில் வந்து இரண்யனை வச்சுருப்பார். சம்ஹாரம் பண்ணி பக்கத்தில் வந்து பிரகலாதனுக்கு அருள் பாலித்து அவர் வந்து காட்சி கொடுத்த நரசிம்மர் அப்படின்னாலே வந்து அவருக்கு நாளை அப்படின்றதே கிடையாது. இன்று இப்பொழுது பிரகலாதன் கூப்பிட்ட உடனே வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக தூணை பிளந்து சுவாமி வெளிவந்த இடம். இங்கே ஜுவால நரசிம்மராக சுவாமி வந்து இரண்யனை சம்ஹாரம் பண்ண இடம்னால எப்போவுமே இந்த இடத்துல வந்து ஒரு குளுமை இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஜுவால நரசிம்மரை பார்த்துட்டு நம்ம இதே வழியில் திரும்ப வந்து கீழே இறங்கி போனோம் அப்படின்னா 8வது நரசிம்மரான மாலோல நரசிம்மர் அவரை நம்ம சென்று பார்க்க முடியும். மாலோல நரசிம்மர் இவர் நவகிரகங்களில் சுக்கிரனுக்குரிய நரசிம்மர் ஆவார். மா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி. இங்கே மகாலட்சுமியை ஏந்தியபடி சுவாமி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மராக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஸோ சுக்கிரனுடைய அம்சமான பணம், காசு, ஒரு சுபபோக வாழ்க்கை இதெல்லாம் வந்து இது நம்மளுக்கு நிலைச்சி இருக்கணும், நல்ல வந்து வாழ்க்கையில் செல்வ வளங்கள் நம்மளுக்கு நிறைய வரணும் அப்படின்னா இங்கே வந்து மாலோல நரசிம்மரை வணங்குறது மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், இங்கே பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையுடைய செல்வ நிலை, இந்த நரசிம்மர் மாலோல நரசிம்மரை பார்த்துட்டு இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இங்கே நரசிம்மர் வெளிவந்த இடம் அதை வந்து பார்த்திங்கன்னா உக்ர ஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உக்ர ஸ்தம்பம்ன்றது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நரசிம்மர் அந்த தூணை பிளந்து வெளிவந்த இடம், அதுதான் வந்து இன்னும் உக்ரஸ்தம்பமாக இங்கே கருதப்படுது. இதற்கு போகிற பாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். இது வந்து சாதாரணமாக எல்லாராலையும் போக முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாறைகளுக்கு மேலே ஏறி ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் ஆகும் மேலே போயிட்டு வர்றதுக்கு. இது யாரெல்லாம் முடியுதோ ஏறி மேலே மலை உச்சிக்கு போனீங்க அப்படின்னா இந்த உக்ரஸ்தம்பத்தை நம்ம சென்று அடையலாம். இதுதான் வந்து புராணத்தில் வந்து நரசிம்மர் தூணிலிருந்து வெளிவந்த இடமாக கருதப்படுது. இங்கே வந்து அந்த கொடியும் சுவாமியோடைய பாதமும் இருக்குது. இது போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இது போய் சென்று பார்க்கலாம். இதை பார்த்துட்டு திரும்ப நீங்கள் இறங்கி இங்கே வந்து இது வரைக்கும் நம்ம 8 நரசிம்மரை நம்ம பார்த்துருக்கோம்.
கடைசியாக நம்ம இறங்கி இந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து இந்த செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா 9வது நரசிம்மரான காரஞ்ச நரசிம்மர் இவரை போய் நம்ம பார்க்க முடியும். இவர் நவகிரகத்தில் சந்திரனுக்குரிய நரசிம்மர் ஆவார். காரஞ்ச நரசிம்மர், காரஞ்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே புன்னை மரத்திற்கு கீழே ஆஞ்சநேயர் தவம் பண்ண இடம். இங்கே நரசிம்மர் ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுத்த இடமாக இருக்குது. ஆஞ்சநேயர் தவம் பண்ண இடமாக கருதப்படுது. இங்கே ஆஞ்சநேயர் ராமபிரானை நோக்கி தவம் செய்த போது நரசிம்மர் காட்சி கொடுத்தாரு. அப்பொழுது ஆஞ்சநேயர் நரசிம்மர் கிட்ட கேட்பாரு, நான் வந்து ராமராக உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நரசிம்மர் சொல்லுவார், நானே ராமர், நானே நரசிம்மர், நானே மகாவிஷ்ணு, நானே சிவன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பக்கம் சக்கரம் மூலமும் ஒரு பக்கம் இங்கே ராமருடைய அம்சமான வில் ஏந்தி இங்கே நரசிம்மர் காட்சி கொடுத்த இடம். அதுதான் காரஞ்ச நரசிம்மர். இங்கே அனுமனுக்கு நரசிம்மர் காட்சி கொடுத்த இடமாக கருதப்படுது. ஸோ இது வரைக்கும் இந்த 2 நாளில் வந்து இந்த 9 நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரோடு சேர்த்து 10 நரசிம்மரை நம்மளால் பார்க்க முடியும். காரில் வர மாதிரி இருந்ததுன்னா 2 நாளில் உங்களால் பார்த்துட்டு நீங்கள் சனிக்கிழமை காலையில் வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளே நீங்கள் போய் சென்னைக்கு சென்று சேர முடியும். நீங்கள் சப்போஸ் பஸ்ஸுலேயோ ட்ரெயினில் வரும்பொழுது அதுக்கான நாட்கள் எக்ஸ்ட்ரா ஆகும். அகோபிலம் ஒரு அழகான ஒரு திவ்ய தேசம். பொதுவாக மற்ற கோயில்கள் மாதிரி ரொம்ப கூட்டம் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான காடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கோயில்கள். நிச்சயமாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வரணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான வழி அதுக்கப்புறம் நரசிம்மருடைய வரலாறுகள் நான் சொல்லியிருப்பேன். நிச்சயமாக உங்களுக்கு இது பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் அகோபிலம் வரணும். உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. நிறைய ட்ராவல் ஏஜென்சிஸ் இருக்குது. நிறைய உங்களுக்கு வந்து வழிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலயமாக நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அழகாக 2 நாளில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த அகோபிலம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெரிய டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு நரசிம்மரும் நீங்கள் போய் பார்க்க முடியும். கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் கைடோடு நீங்கள் போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு கோயிலுடைய வரலாறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஸ்பெஷாலிட்டி, சிறப்பு அம்சங்கள் எப்படி போனால் ஈஸியாக பார்க்க முடியும். ஒரு கைடு இருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக கைடும் கிடைப்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த ஜீப்பு அதுக்கப்புறம் கைடு இவங்கெல்லாம் ஒன்றாவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இன்னொரு இது போல் பல நல்ல தகவல்களுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.